வணக்கம் நண்பர்களே. மதுரை அவுட்டர் ரிங் ரோடு பேஸ் 1 மதுரையோட நார்த் சைடு வாடிப்பட்டியில் இருந்து சிட்டம்பட்டி வரைக்கும் இதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை நத்தம் சாலையில் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஊமச்சிக்குளம் பக்கத்தில் கிராஸ் பண்ணும். அந்த பாயிண்டில் இருந்து சிட்டாம்பட்டி வரைக்கும் முழுவதுமாக ஒரு ரைடு போக போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் எந்த அளவுக்கு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரை திண்டுக்கல் சாலையில் வாடிப்பட்டியில் ஆரம்பித்து மதுரை திருச்சி சாலை வரைக்கும் சிட்டம்பட்டி வரைக்கும் இந்த சாலை 32 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் பற்றியான டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நாம் ஊமச்சிக்குளம் பகுதியில் இருந்து அழகர் கோவில் சாலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிற இந்த வழித்தடம் வழியாக தான் அவுட்டர் ரிங் ரோடு அமைய உள்ளது. இந்த பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் நிலம் சமப்படுத்தும் பணிகளை நடந்துக்கிட்டு இருக்கு. வாடிப்பட்டியில் இருந்து அலங்காநல்லூர் வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச்சில் சாலை அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த பகுதிகளில் நிலத்தை சமப்படுத்தும் பணிகளும் சிறு பாலங்கள், பெரிய பாலங்கள், மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாலை அமைய உள்ள வழித்தடம் முழுக்க மின் கம்பங்களை மாற்றி அமைக்கும் பணிகள்லாம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கான பணிகள் 2 வருடத்திற்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட போது நல்ல சுறுசுறுப்பாக நடந்தது. அதற்கு அப்புறமா ரொம்ப மெதுவாகத்தான் இதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 6 மாதமாக இந்த பகுதிகளில் ஒரு சில பாலங்கள் கட்டும் பணிகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி வேறு எந்த பணிகளும் நடந்த மாதிரி தெரியலை. இந்த கட்டுமான பணிகளுக்காக மெட்டீரியல்ஸ் ஏற்றி செல்லும் வாகனங்கள் போய் வர்ற மாதிரி ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. இந்த வழியாக அழகர் கோவில் சாலையில் இருந்து நத்தம் சாலைக்கு செல்கின்ற 2 வீலர்ஸ் ஷார்ட்கட்டாக போய்க்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பாலம் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வேலையாட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்த வழித்தடத்தில் எங்கேயுமே வேலையாட்கள் வேலை செய்யலை. அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிங் ரோடு முழுக்க பெரிய அளவிலான வளைவு நெளிவுகள் எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் நேரான சாலையாக தான் அமைக்கிறாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் டைமிங்கும் குறையும். நத்தம் சாலையில் இருக்கிற ஊமச்சிக்குளத்தில் இருந்து அழகர் கோவில் சாலையில் இருக்கிற செம்பியநந்தல் வரணும் அப்படின்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற சாலைகள் வழியாக வந்தோம் அப்படின்னா 1/2 hour ஆகும். இதுவே இந்த ரிங் ரோடு முடிஞ்சு இந்த வழியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutesல நம்ம வந்துடலாம். இதே போல் தான் வாடிப்பட்டி, குளமங்கலம், அலங்காநல்லூர், செம்பியநந்தல், சிட்டாம்பட்டி இந்த பகுதிகளில் இருக்கிற லோக்கல் வாகனங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த வழியாக ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை அமைக்கப்படுவதோட முக்கிய நோக்கம் திண்டுக்கல் பகுதிகளில் இருந்து வர்ற வாகனங்கள், கனரக வாகனங்களும் சரி, பேருந்துகளும் சரி, மாட்டுத்தாவணி, மேலூர், ராமேஸ்வரம், சிவகங்கை போகணும் அப்படின்னா இந்த சாலையை பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நம்ம அழகர் கோவில் சாலை சந்திப்பு பக்கத்தில் வந்துட்டோம். அழகர் கோவில் சாலை சந்திப்பை கடந்து போகிற மாதிரி மேம்பாலம் அமைக்கும் இடம் தான் இது. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கட்டப்படும் மேம்பாலத்தோட அப்டேட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்ததுனால முழுவதுமாக தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த வேலைகளுமே நடக்காமல் பெண்டிங்கில் இருக்குது. இன்னமும் எந்த வேலைகளுமே இந்த இடத்துல நடந்த மாதிரி தெரியலை.
அழகர்கோவில் சாலை, நத்தம் சாலை, இந்த சாலைகள்லாம் வந்து பகல் நேரங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சாலைகள். அதனால் ரிங் ரோடு வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு கிளவர் லீஃப் மேம்பாலம் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். 4 புறத்திலிருந்து வரும் வாகனங்கள் தாங்கள் போக வேண்டிய திசைக்கு எந்தவித டிராஃபிக் சிக்னல் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான பிரம்மாண்டமான சாலை கட்டமைப்பு திட்டங்கள் வந்து எப்போவுமே வர்றதே இல்லை. சாதாரணமான 4 வழி சாலைகள் அமைப்பது, மேம்பாலம் ஏறி இறங்கும் வகையில் அமைப்பது, இது போன்ற திட்டங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது செம்பியநேந்தலில் இருந்து சிட்டம்பட்டி வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த சாலைக்கான பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப மெதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழித்தடத்தில் பல இடங்களில் நிலத்தை சமப்படுத்தும் பணிகளே இன்னும் நடைபெறலை. அதனால் அந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அதற்கு பக்கத்திலேயே கிராமப்புற சாலை வந்து இருக்குது. அந்த வழியாகவே நம்ம போய் அதோட அப்டேட் வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். இந்த அவுட்டர் ரிங் ரோடு அமையும் பகுதிகள் வந்து ஓரளவுக்கு விவசாயம் நடைபெறும் பகுதிகள் தான். இந்த பகுதிகளில் இருந்து விவசாய பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கும் கொண்டு செல்வதற்கும் இந்த ரிங் ரோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபோல் மதுரையை சுற்றி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மதுரை தொழில் நகரமாக மாறுவதற்கு இந்த ரிங் ரோடு வந்து ஒரு மொமெண்டமாக இருக்கும். இப்போ நம்ம மதுரை திருச்சி சாலைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து சிட்டாம்பட்டிக்கு போய் அங்கே எந்த அளவுக்கு பணிகள் நடைபெறுதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடம் தான் சிட்டாம்பட்டி சந்திப்பு. இந்த இடத்துல மேம்பாலத்திற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரை அவுட்டர் ரிங் ரோடுக்கான பேஸ் 1, அதாவது நார்த் ரிங் ரோடு வந்து இந்த இடத்தோட முடியுது. இதற்கு அப்புறமா இங்கே இருந்து பேஸ் 2 வந்து ஆரம்பிக்கும். மதுரை சிவகங்கை சாலை, மதுரை ராமேஸ்வரம் சாலை, மதுரை தூத்துக்குடி சாலை இதெல்லாம் கடந்து மதுரை திருநெல்வேலி சாலையை சந்திக்கும் விதமாக பேஸ் 2 வந்து அமைய உள்ளது. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது மதுரை திருச்சி சாலையவும் மதுரை திண்டுக்கல் சாலையும் இணைக்கும் விதமாக எந்த ஒரு ப்ராப்பரான ரோடும் கிடையாது. மதுரை மாநகரத்தின் உள் வழியாக விளாங்குடி, செல்லூர், கோரிப்பாளையம் வழியாக தான் பயணம் செய்ய முடியும். இது ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. பயண நேரம் ரொம்ப நேரம் ஆகும். இந்த ரிங் ரோடுக்கான பணிகளை வந்து இன்னும் வேகப்படுத்தி சீக்கிரமாக இந்த பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த ரிங் ரோடு பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.